கார் வாங்க போலாமா வாங்க. இந்த இயர் எண்டுக்கு ஒரு சூப்பர் கார் கொண்டு வந்திருக்கோம். டொயோட்டா ஹை கிராஸ் ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி 23 கிலோமீட்டர் கிடைக்கும். TNGA C பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டிலாம் செம்மையா இருக்குது. பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பேனோரமிக் சன்ரூஃப்மே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கும். 10.1 இன்ச் இன்ஃபோடைன் சிஸ்டம், டொயோட்டா சேஃப்டி சென்ஸ், 360 கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருமே இதில் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ரேடா க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணியாச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகிக்கும். இதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், பிரேக் கொடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் கூட கிடையாது. ஸோ முன்னாடி போகிற வெஹிக்கிளை பார்த்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகி ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. ஸோ முன்னாடி போகிற வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு டிக்ரீஸ் ஆயிரும். நம்மளே பிரேக் பிடிக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட் மாறினீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் போட்டு மாற சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏசி டெம்பரேச்சர் செட் பண்ணுற மாதிரி டுவல் ஜோன் ஏசியுமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டர் சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வண்டி ஓட்ட சொல்ல வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வராது, 5 செகண்ட் ஹோல்ட் ஆயிரும். ஹெவி டிராஃபிக்ல இந்த ஹோல்டு பட்டனுமே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹோல்டு ஆன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிராஃபிக்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி அது பிரேக் பண்ணிக்கும். நம்ம பிரேக்ல இருந்து காலை கூட எடுத்துடலாம். ஸோ சேஃப்டிலாம் பக்காவா இருக்கு. நல்ல ஸ்பேசியஸான 7 சீட்டரும் இருக்கு, 8 சீட்டரும் இருக்கு. ஸோ ஃபேமிலிக்கு நல்ல சூப்பரா இருக்கும். அங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இந்த ஹை கிராஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கும் புக் பண்றதுக்கும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோ.